94வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. 94வது 85 வரைக்கும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்த 94வது வரைக்கும் செய்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இது சஹீஹ் முஸ்லிம்ல 7088வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. எப்படி வருது என்று சொன்னால், ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹா. ஜுவைரியா யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அப்படித்தானே? சரி. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜ மின் இந்திஹா புக்ரத்தன். புக்ராண்டா என்ன? புக்ராண்டா காலை, சரியா? புக்ராண்டா இங்கே என்ன செய்கிறாங்க? நாளேன்னு தான் யூஸ் பண்ணாங்க. எந்த அடிப்படையில் அது வந்து விளங்கலை. ஆனால் புக்ராண்டா என்ன செய்கிறாங்க? நாளேண்டு தான். ஆனால் குர்ஆன்ல புக்ரத்தன் வாசீலாண்டா நாளைக்கும் மாலைக்கும் என்ற அர்த்தம் இல்லை, காலையும் மாலையும். புக்ரத்தன் வாசீலான்னு வருது. ஒரு வேளை இந்த புக்ரா என்ற சொல் அரபு பயன்பாட்டில் இப்படி வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ மாலை, அதுக்கு அடுத்து என்ன? காலை. அதை நாளைன்னு தானே சொல்லணும், அப்படி தானே? நாங்கள் வந்து இப்போ இன்றைக்கு மகரிபில் இருந்தோம்னா இஸ்லாமிய வழக்கு அடிப்படையில் அதை நாளைன்னு தானே சொல்லணும். அந்த அடிப்படையில் அல்லாஹு அலம் அப்படி வந்திருக்கலாம். ஆனால் நான் அது மொழி சம்மந்தமாக பார்க்கல. ஆனால் இந்த இடத்துல புக்ராண்டா என்ன? காலையக்குரிய புக்ரத்தன். அதான் ஹரஜ மின் இந்திஹா புக்ரத்தன். நபி அவர்கள் நாளை வீட்டை விட்டு வெளியாகினார்கள். காலையில் என்ன செஞ்சிட்டாங்க? வீட்டை விட்டு வெளியாகினார்கள் காலையோடு. ஹீன சல்ல சுபஹ தொழுத உடனே. வகிய ஃபி மஸ்ஜிதிஹா. ஜுவைரியா வந்து அவருடைய பள்ளியில் இருந்து கொண்டிருந்தார்கள். ஜுவைரியா வந்து அவர்களுடைய பள்ளி வாயிலில் இருந்து கொண்டிருந்தார்கள். அப்படின்னா என்ன? ஜுவைரியா ரதியெல்லாம் ஒரு பள்ளி என்ன செஞ்சிருந்தாங்க? கட்டியிருந்தாங்க. ஜெய்னப் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு பள்ளி ஒன்று இருந்தீங்க. ஜெய்னப் ரலியல்லாஹுன்னா ஒரு பள்ளி கட்டியிருந்தாங்கன்னு ஒரு 5-6 பள்ளி ஆகிடக்கூடாது. அது அர்த்தம் வந்து என்னென்னு சொன்னால், தொழுகிற இடம். அவரோட வீட்டில் அவள் தொழுகிறதுக்கு ஒரு இடம் என்ன செஞ்சிருப்பாங்க? ஒதுக்கியிருப்பாங்க. அப்படி இருந்தது. ஃபி மஸ்ஜிதிஹா. நம்ம எல்லாத்துக்கும் ஒதுக்குவோம். டொய்லெட்டே 2 ரூம் மாதிரி கட்டுவோம். ஆனால் தொழுகிறதுக்கு ஒரு இடம் செய்ய மாட்டோம். அன்றைக்கு தான் முசல்லா எடுத்துகிட்டு எங்கே தொழுவோம்னு தேடி தெரியுறது கட்டி முடிஞ்ச பிறகு. ஆனால் தொழுகிறதுக்கு என்னது? ஒரு ப்ரேயர் ரூம்னு ஒன்று வைக்க மாட்டோம். ஆனால் மற்றது எல்லாம் செய்வோம். டைனிங் டேபிள்லாம் கவனமாக வச்சுருவோம். ஒன்றுக்கு 5 பாத்ரூம். சிங்கை வந்து அங்கங்களை போட்டு வச்சு நாட்டில் கட்டுற விட்ட சொல்கிறேன். இங்கே எல்லாரும் ஏழைகள் தான், சரியா? அங்கே இப்படியெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் அவங்களுக்கு மஸ்ஜித் ஒன்று இருந்தது. அவர்களுக்கு என்ன? வீட்டில் சின்ன இடமா இருந்தாலும். ஜெய்னப் ரலியல்லாஹு செய்தியில் பார்க்குறோம். அவள் வந்து அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கிற சம்பந்தமாக சொன்ன நேரத்தில் சொல்கிறா, நான் எந்த முடிவும் நான் எடுக்க மாட்டேன். நான் வந்து அல்லாஹ்விடத்தில் மஷூரா செய்கின்ற வரைக்கும், இஸ்திகாரா செய்கின்ற வரைக்கும் ஃபகாம இலா மஸ்ஜிதிஹா. அவருடைய பள்ளியை நோக்கி அவன் என்ன செஞ்சா? எலுமினாண்டா தொழுகிற இடமுன்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க? அங்கே வச்சிருக்கிறாங்கன்ற அர்த்தம். இப்போ அதாவது அந்த ஹரஜ மின் இந்தியா புக்ரத்தன் ஹைன சல்ல சுபஹ வஹிய ஃபி மஸ்ஜிதிஹா. அவருடைய தொழுகிற இடத்துல இருக்கிறாங்க. சும்ம ரஜா பஅத அன் அதுஹா வஹிய ஜாலிசா. சும்ம ரஜா, பின்னர் என்ன செய்கிறாங்க? அதாவது ரசூலாங்க திரும்பி வராங்க. பஅதன் அதுஹா, ஒரு லுஹா டைம் மாதிரி ஆகக்குள்ள ரசூலாங்க திரும்பி வராங்க. வஹிய ஜாலிசா, அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க? இருந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம இப்படி வந்தோம்னா என்ன செய்வோம்? இப்படியே தான் யார் சமைக்கிறேன்னு முதல்ல வார்த்தையோட என்ன செஞ்சுருவோம்? அங்கேயே போய் அதானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? அந்த இடத்துல பார்த்து கேட்குறாங்க. ஃபகால மா ஜில்தி அலல் ஹாலில் லத்தி ஃபாரக்துகி அலைஹா. நான் வந்து போகிற டைமில் நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அதே நிலைமையில மாறாமல் அப்படியே இருந்துட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. காலத்து நாம், ஆமன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆமன்று சொன்ன பிறகு நம்ம கேட்க போகிற கேள்வியும் ரசூல்லாங்க சொல்கிறதும், ரசூல்லாங்களோட மனைவி சம்பந்தமாக ரசூல்லாங்க வச்சிருந்த நல்லெண்ணம் அந்த குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ இதுன்னு பாருங்கள். எதுவும் இயல்பாக நடக்கிறது அங்குள்ள அந்த குடும்பத்துடைய வளமைக்கான ஆதாரம். விசாரித்து போட்டு அறிகிறதல்ல. இன்றைக்கு காலையில் திக்ரா செஞ்சா எப்படின்னு கேட்டால் அர்த்தம் என்ன? திக்ரு செய்கிற வளமை இல்லைன்னு அர்த்தம். ஒரு கணவன் வந்து இந்த காலையில் திக்ரா செஞ்சீங்கன்னு கேட்டால் இங்கே வளமையில் திடீர்னு செய்வாங்க, திடீர்னு செய்யாமல் இருப்பாங்கன்னு அர்த்தம். ஆனால் ரசூல்லாங்க கேட்குறாங்க, இவ்வளோ நேரம் எங்கேயா இருக்கிறீங்க என்று சொன்னேன். அவங்க சொல்கிறாங்க ஆமண்டு. ரசூல்லாங்க அடுத்த என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா? லக்கது குல்து பஅதகி அர்பஅ கலிமாத்தின் ஸலாஸ மர்ராத். உங்களை விட்டு போனனே, அதுக்கப்புறம் நான் 4 வார்த்தை சொன்னேன் 3 முறை. 4 வார்த்தை சொன்னேன் 3 முறை. லவ் உஸினத் பிமா குல்தி முன்துல் யௌம். காலையிலிருந்து நீங்கள் சொல்லிட்டு வாரத்தோட நிறுத்தால் அப்படின்னா என்ன? ரசூலாங்க மற்ற எதுவும் கேட்கல, அவள் திக்ரு தான் செய்வான்றது தெரியும். இதுதான் அந்த நல்ல குடும்பத்துக்கான. நீ திக்ரா செஞ்சீங்கன்னு கேட்குறோம்னா அது வீட்டில் வளமை இல்லைன்னு அர்த்தம். அந்த வளமை இல்லை, அது வளமை கேட்காமலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்குறாங்க? நேரடியாக இந்த கேள்விக்குள்ள வராங்க. நீங்கள் சொன்னதில் இருந்து மற்றெல்லாம் கேட்கல. நீங்கள் இங்கனைக்கு தான் இருக்கிறீங்களா மட்டும் கேட்டு, தூங்கினீங்களா, அது செஞ்சீங்களா, க்ளீன் பண்ணி, இதெல்லாம் கேட்கல. திக்ரு தான் நடந்திருக்கு அவ்வளோ நேரம். அப்போ அவ கேட்குற, நீங்கள் சொன்னதோட நான் உங்களுக்கு பிறகு சொன்னனே இதோடு ஒப்பிட்டு என்று சொன்னால் துஹா வரைக்கும் திக்ரு செஞ்சு நினைக்கிறான். ஒப்பிட்டு துஹா வரைக்கும் 10 மணி போயிடக்கூடாது. துஹா தொழுகிறதுக்கு அனுமதிக்கப்பட்ட வரைக்கும் அல்ஹா ஒரு நம்ம காலையோடு உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போகிற ஒன்று வைங்க. ஒரு 1 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் ஒன்று வைங்க.
முன்துல் யௌம் லவ் வஸனத், அதாவது லவஸனத் ஹுன்ன, லவ் உஸினத், இதோட நம்ம நிறுத்தா லவஸனத் ஹுன்ன, இது அதுக்கு சமனாகிவிடும், இது அதுக்கு சமனாகிவிடும். எது சமமாகிவிடும்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த வார்த்தையை நான் சொன்னேன்றாங்க, நீங்க சொன்னதுக்கு அதுக்கு இதுவும் ஈக்குவல் ஆகிவிடும் அப்படின்றாங்க. அது அர்த்தம் என்ன? தொடர்ந்து ஜுவைரியா ரலியல்லாஹு காலையில் திக்ர் செய்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. சுபஹ் தொழுதுன்னு எழுப்பி வெளியே போயிடணும், இந்த துவா போயிட்டு போன அர்த்தம் அல்ல. நம்ம அவசரம் அங்கே போயிடக்கூடாது. அது அர்த்தம் இந்த துவாவுடைய சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வராங்க. அதுதான் அதனுடைய நோக்கம். ஜுவைரியா ரலியல்லாஹு அவங்க செஞ்சதெல்லாம் பிள்ளைன்றெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, சொல்லலை. இதுவும் நம்ம ஒரு டைமில் நம்மளுக்கு வேலை இருக்குதா, நம்ம இந்த வார்த்தையை சொல்லிக்கலாம். ஃப்ரீ ஆகிக்கிறோமா, அந்த வார்த்தையை சொல்லிக்கலாம். இது ரெண்டு மாதிரி என்னது, இந்த செய்தி நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை இதில் காலையுடைய சிறப்பு என்றெல்லாம் எதுவுமே வரலை. ஆனால் இது காலையில் ஓதக்கூடிய துவா, இதை காலையில் ஓதக்கூடிய துவா என்பதை நம்ம அந்த இடத்த வச்சு சிச்சுவேஷன் வச்சு என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இந்த வார்த்தையில் என்ன செய்யலை, வரல. இப்போ சுப்ஹானல்லாஹி, அல்லாஹ்வை புகழ்கிறோம். எப்படி அல்லாஹ் தூய்மையானவன் சொல்கிறோம். எந்த அளவுக்கு தூய்மையானவன்? அதத ஹல்கி, அவனுடைய படைப்புகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு. வரிதா நஃப்ஸி, அவனது நஃப்ஸுடைய திருப்தி அளவுக்கு. வஸினத் அர்ஷி, அதே போல் அவனுடைய அர்ஷுடைய பாரம் அளவுக்கு. வமிதாத கலிமாத்தி, அவனது கலிமாத், அவனது வார்த்தைகளுடைய அவனுடைய பேச்சுக்களுடைய என்னது மைய அளவுக்கு, அதை எழுதினா எவ்வளோ வரும் அந்த அளவுக்கு தூய்மையானவன். அதாவது அல்லாஹ் தூய்மையானவன் சொல்லணும், எங்களால் எவ்வளோ வைடாக சொல்லணுமோ அந்த செய்தி என்ன செய்யுது, இது சொல்லுது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு 100 முறை சொல்றதும், சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி என்றது ஒருவரை இப்படி புகழ்றது சிறப்பு தான். நீங்கள் இவ்வளோ நல்லவர் அப்படின்ட்டு காண்ற டைமெல்லாம் சொல்கிறதும் புகழ்வு தான். இந்த நல்லவர் என்றதை பற்றி ஆழமாக ஒரு முறை சொல்கிறதும் புகழ்ச்சி தான். அப்படியே இல்லையா? நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவர்ண்டா அப்படின்னு அதை நம்ம விரித்து சொல்லிட்டு இதை டெய்லி சொல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு தடவை நம்ம அப்படி சொல்கிறது பெரிய அளவுக்கு என்னது அந்த மாதிரி அல்லாஹு தாலாவை நம்ம புகழுவதில் இது ஒரு அம்சம். சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கி, எமது புகழ் அவனை ஒன்றும் கூட்ட போகிறதும் இல்லை, குறைக்க போகிறதும் இல்லை. ஆனால் நாங்கள் அந்த அதாவது அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தின உச்சகட்டத்தை என்ன செஞ்சிருவோம், அந்த இடத்துல அடைஞ்சிருவோம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ரிவாயத் இன்னொரு வகையிலையும் வருது. எப்படின்னா சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி, சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி, சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி இந்த மாதிரி வருது. ஆனால் அது என்னது, இந்த அஸ்ஸஹான, அதாவது மிகவும் அசஹான இந்த ரிவாயத்தோட கொஞ்சம் தரம் குறைந்த ஒரு ரிவாயத்து தான். அதனால் நம்ம சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸி வ ஸினத அர்ஷி வ மிதாத கலிமாத்தி என்ற வார்த்தை இறைவனை புகழுதலுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. இது ரசூலுல்லாஹ் 3 முறை சொல்லிக்கிறாங்க, காலையில் மட்டும். இது காலையில் மட்டும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பையும் எடுக்கிறோம், வழிமுறையும் எடுக்கிறோம். நீங்கள் சொன்னதுக்கு சமம் எடுத்துக்காக வேண்டி எல்லாத்துலேயும் போய் எப்ளை பண்ணிக்கப்படாது. மாலை துவாலாம் சொல்லாமல் சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸி என்று சொல்லக்கூடாது. ஏன்? காலையில் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் அதை என்ன செஞ்சாங்க, அந்த வெயிட்டை கொடுத்தாங்க. மாலைக்கு இதை என்ன செய்யக்கூடாது, சம்மந்தப்படுத்தக்கூடாது. சுன்னா மிக முக்கியம். சுன்னா ஒரு இடத்துலேருந்து எடுத்து விளக்கத்தை எடுத்துட்டு ஓடிடுறது. அதுக்கப்புறம் நாங்களாக எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி என்ன செஞ்சிடுறது, நாங்கள் தான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறோம். மற்ற ஹதீஸையே பார்க்கறது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி தந்து அந்த இடத்துல வச்சுட்டு ஈவினிங் சொல்லலையா விட்டுறணும். ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு என்ன செய்யலை, இந்த வெயிட்டை கொடுக்கவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியை நான் சொன்னதுக்கான காரணம் அடுத்த, அதாவது இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக இவர் சொல்லக்கூடிய செய்தியில் இன்னொன்று சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி தான். ஆனால் சில அறிவிப்பு விஷயங்களை கொஞ்சம் விரிவாக நான் சொல்ல வேண்டியிருக்கிறதுனால நம்ம எடுக்கவில்லை. மற்ற எல்லா விஷயங்களையும் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் சொல்லிடலாம். ஏன்டா அது சில, அதாவது மிகவும் இலகுவான சில செய்திகள் நிறைய இருக்குன்னா அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இப்போ இதுவரைக்கும் நாங்கள் படித்ததில் சஹீஹான துஆக்கள் சொல்லுங்க, சஹீஹான துஆக்கள் எது? 2வது 82வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தியில் சுருக்கமான வார்த்தை வரக்கூடிய அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர் வ அதாபில் கப்ர் என்பது தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய துவா, காலை துவாவில் உள்ளது அல்ல. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பத்னி என்ற ரிவாயத்து பலகீனமானது என்றதை பார்த்தோம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து என்றது அதாவது நிராகரிக்கப்பட வேண்டிய, இட்டு கட்டப்பட வேண்டிய செய்தி என்பதை பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹும்ம யஸ்அலுக்கல் அஃப வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা காலை மாலையில் 3 முறை, காலை மாலையும் ஒரு முறை ஓத வேண்டிய துவாக்கள் உண்டு என்பதை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹும்ம ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்ல் அப்படி என்கின்ற இந்த துவா, அதாவது சஹீஹான துவா. அதே நேரம் வான் அக்தரிஃப் அலா நஃப்ஸி சூகன் என்ற அந்த வார்த்தை சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வாரம், அந்த மேலதிகமாக வரக்கூடிய அந்த வார்த்தை சம்பந்தமாக அடுத்த வாரம் சம்பந்தமாக சொல்கிறேன்னு சொல்லிக்கிறேன். அடுத்ததாக
சுபஹானல்லாஹி அதத கல்கி வரிதா நஃப்ஸி சுபஹானல்லாஹி பிஹம்தி அதத கல்கி வரிதா நஃப்ஸி வஸினத அர்ஷி வமிதாத கலிமாத்தி என்று வரக்கூடிய இந்த துவா இது சஹியான துவா 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் சொன்னார்கள் என்பதை நம்ம பார்த்துக்கிறோம். அல்லாஹு அலம். சுபஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.